ஹலோ கைஸ், இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜை பத்தி பார்க்க போறோம். எல்லாருமே யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் கூகுள்ல எல்லாம் போய் எது டாப் காலேஜ், எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணா பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய 2 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த கல்லூரி நல்லா இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பலதரப்பட்ட ஊர்களில் பலதரப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ல பலதரப்பட்ட கல்லூரிகள் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ். ஆனா இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பொதுவா சொல்ல முடியாது. பிரைவேட்டும் இருக்கு, கவர்மெண்ட்டும் இருக்கு. அதுல நான் டாப் 50 உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது காலேஜா பார்க்கப்படுறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, நம்ம சென்னையில இருக்கு. ரெண்டாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி. அடுத்து மூணாவது நம்மளுடைய ஏசிடி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலவாக்கத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது பீலமேடுல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில இருக்கு. அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சிபுரத்துல இருக்கு. அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி ஐடெக்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பிஎஸ்டியோட இன்னொரு கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பூர்ல கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சிபுரத்துல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர்ல இருக்கு. அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர்ல இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேலத்துல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய காஞ்சிபுரத்துல இருக்கு. அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நம்மளுடைய ஈரோட்ல இருக்கு. அடுத்து அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடியில இருக்கு. அடுத்து லொயாலா ஐகாம், இது வந்து சென்னையில இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கு. அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவுமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய திருநெல்வேலியில இருக்கு. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்துல இருக்கு. அடுத்து மெப்கோஸ் லிக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சிவகாசியில இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கு. அடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோட்ல இருக்கு. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையில இருக்கு. அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சென்னையில இருக்கு. அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோவில்பட்டியில இருக்கு. அடுத்து வந்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல்ல இருக்கு. அடுத்து நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து சேலத்துல இருக்கு. அடுத்து வந்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய கும்மிடிப்பூண்டியில இருக்கு. அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில இருக்கு. அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய சென்னையில இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பர்கூர்ல இருக்கு. அடுத்து கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சென்னையில இருக்கு. அடுத்து வந்து ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர்ல இருக்கு. அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கு. அடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொன்மார்ல இருக்கு. அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில இருக்கு. அடுத்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திருச்சியில இருக்கு. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய சென்னையில இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஐஆர்டிடி, இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கு. அடுத்து கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சியில இருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை
பல வகையான கல்லூரிகளை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு 50 கல்லூரிகள் எனக்கு தெரிஞ்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா நேரடியா நீங்க போய் விசிட் பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்ல கூட வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங்ல நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல கூட வச்சுக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க லயனா வைக்கும்போது இந்த காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால கூட இந்த காலேஜ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப முக்கியமா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த காலேஜை ஃபர்ஸ்ட் மாணவர்கள்ட்ட கேட்டுட்டு சேருங்க. உங்களுக்கு காலேஜை போய் விசிட் பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா கூகுள்ல எல்லாம் போய் நீங்க சர்ச் பண்ணாலும் நீங்க நம்பர் எல்லாம் எடுக்க முடியாது, அங்க படிக்கிற உங்க ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரு. நான் உங்களுக்கு அருமையான ஐடியா கொடுக்குறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் எல்லாருமே வச்சிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நீங்க வந்து அந்த சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல சும்மா இப்போ ஒரு எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு போட்டீங்கன்னா அதுல வரும். அந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சர்ச் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல நிறைய பேர் போஸ்ட் போட்டிருப்பாங்க. இப்ப படிக்கிறவங்களும் போட்டா போட்டிருப்பாங்க, இல்ல பாஸ்ட் இயர்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா அலுமினியா இருக்கவங்க கூட போட்டோ போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட டைரக்டா மெசேஜ் பண்ணி எப்படி இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கா, அவங்களுடைய நம்பர் இருக்கும். ஒன்னு நம்பர் இருந்தா நம்பர்ல டைரக்டா கால் பண்ணுங்க. அப்படி இல்லையா படிச்சவங்கள்ட்ட டைரக்டா மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு போய் சேர்றது ரொம்ப நல்லது. நான் சொல்லிட்டேன் 50 கல்லூரி அப்படின்ட்டு. இந்த கல்லூரி நல்ல கல்லூரியான்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல கல்லூரி. நீங்க சேர்றதுக்கு முன்னாடி பல வகையில யோசிக்க வேண்டிய ஒரு கல்லூரி இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு சேர்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம சோன் வைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில பல தரப்பட்ட கல்லூரிகள் இருக்கு, நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் திருச்சியில இருக்கு, மதுரையில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, நம்ம திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இன்ஜினியரிங் காலேஜை இனிமே வரப்போற வீடியோக்குள்ள பார்க்க போறோம். என்ன கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு டீட்டெயிலா இன்னும் பல வீடியோக்கள்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு மறந்துடாம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த 50 கல்லூரிகள் ரொம்ப ரொம்ப அருமையான கல்லூரிகள்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நல்லதையே பேசி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பாய்.